ஹலோ அவெஞ்சர்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னா, நீங்கள் தமிழில் பார்த்து தான் வந்துருப்பீங்க. ஸோ அது ஹைப் படைப்பா ரிலீஸ்க்கு போயிட்டு இருக்கிறேங்க. எப்படின்னா, நான் கோப்பூர்கேணியில் இருக்கேன். கோப்பூர்கேணியிலேருந்து கன்சோலிக்கு போகிறேன். கன்சோலி ரயில்வே ஸ்டேஷன். கன்சோலிலேருந்து நெருவுக்கு போவேன். நெருவிலேருந்து மாலுக்கு போயிடுவேன். ஸோ 12 மணி ஷோ. நான் கொஞ்சம் முன்னாடியே போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க படத்துக்கு போய். அதான் ஒரு போகலான்னு பார்த்தேன். இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. இந்த வீடியோ எப்படி இருந்தாலும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும். நான் 21 போகிறேன். படம் ரிலீஸ் ஆகி ஒரு 11 நாளா 10 நாள் சம்திங் அந்த மாதிரி இருக்கும் கேப். பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, வெல்கம் டு மிஸ்டர் மாவல். நான் உங்கள் முதல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு தேட்டரில் போய் பார்த்த படம் சிவாஜி த பாஸ். ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போய் தனியாக பார்த்த படம் வந்து ஜெயிலரு. அதே மாதிரி இப்போ வேலைக்கு போய் என் காசில் என்னோடய சேலரியில் ஃபஸ்ட்டு போகிற படம் படையப்பா. அது தானாக அமைஞ்சிருக்கு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் அந்த படம் ஆல்ரெடி 10 வாட்டிக்கு மேலே பார்த்தாச்சு. ஃபோன்லேயே இருக்குங்க 2 GB பிரிண்ட்டு. பட் இருந்தாலும் தலைவர் படம்னா அது தேட்டர் மெட்டீரியல். அது படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் தாண்டி அது ஒரு தேட்டர் வைப்பாக இருக்கும். ஓ சாரி, படையப்பா இல்லைங்க, கூலி தாங்க ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் போய் என் காசில் பார்த்த படம் கூலி. அதுவும் பாருங்கள் தலைவர் படம் தான். அட் த எண்ட் ஆஃப் டே. சரி, நான் இப்போதைக்கு போகிறேன். இது ஓரளவுக்கு அது ஷிட். இங்கே ஏதாவது ஃப்ரண்ட் கேமராக்கு பதிலாக பேக் கேமரா ஆன் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க இவ்வளோ நேரம். இருக்கு பயலாக இருக்கேன். ஷிட். சரி, அழகா இருக்குண்ணா. சரி சரி, சிரிக்க வேணாம். மக்கள் கூட்டம் அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தனியாக யாரும் இல்லைங்கன்னா தான் ஃபோனே கேமராவே ஆன் பண்ணேன். ஓகேங்க, நம்ம ட்ரெயினில் பார்ப்போம். ட்ரெயினில் சந்திப்போம். அவெஞ்சர்ஸ் மூச்சு வாங்குற அவெஞ்சர்ஸ். வயசாயிடுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறதுனாலயே என்னன்னு தெரியல, முட்டியும் சேர்ந்து வலிக்குதுங்க. ஏய், இப்பெல்லாம் எனக்கு வலிச்சதே இல்லை. முட்டியெல்லாம் வலிக்குது முதல் தடவையா. ஓ மை காட், இத்தனைக்கு இவ்வளோ பாதி டிஸ்டன்ஸ் கூட ஒன்றும் கவர் பண்ணலங்கண்ணா. கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே முட்டி செத்து போச்சு. இருங்க, ட்ரெயின் போகிற சத்தம் கேட்குது. அதை நான் வேணா கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சத்தம் கேட்குது. வருது பாருங்க. ஐயா, ட்ரைடு. ஹாய் கட்டுங்க. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. நம்மளும் இப்போ இதில் தான் வரப்போகிறோம். எப்படின்னாலும் அங்கேருந்தா வருது, கன்சோலி ஸ்டேஷன்லேருந்து தான். நல்லா இருக்குங்க, பரவாயில்ல. நம்ம வருவாங்கிறதுக்காகவே ட்ரெயின் வந்துருச்சு போல. கிட்ட பிரிட்ஜிலேருந்து இறங்குறோம். ஆக்சுவலி இது பிரிட்ஜு. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் என் கம்பெனி ஒரு 2.5 கிலோமீட்டர் வரும் இங்கேருந்து. இது வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, என்னது டிரான்ஸ் தானே கிரீக். ஸோ படையப்பா படத்தை பற்றி சொல்லணும்னா அதை பற்றி பேசுவோம். ஏன்னா அந்த விளாகே அதை பற்றி தான். நல்ல படங்க, டு பி ஹானஸ்ட். செம ஸ்க்ரீன் பிளே. அது கே.எஸ். ரவிக்குமார் சார்லாம் ஒன் ஆஃப் த ஓஜி கமர்ஷியல் மேக்கர் ஆஃப் தமிழ் சினிமா. ட்ரெயின்லேருந்து இறங்கி இப்போ நடந்து போயிட்டு இருக்கிற ஒரு 950 மீட்டர்ஸ் நடக்கும். ஆட்டோ கேட்டேன்.
எவனும் வரல ஆட்டோக்கு. அத்தனை ஆட்டோ இருந்துச்சுங்க. எல்லாம் வந்து பன்வேல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் கேட்டானுங்களே தவிர நான் சொன்ன டெஸ்டினேஷனுக்கு அவங்க வரலன்ட்டாங்க. ஸோ நம்ம நடந்து தான் போகணும். டைம் இப்போ கரெக்டாக தெரியுது, தெரியல 11:37 ஆகும். 37 ஆச்சு. 12:25 ஷோ. பார்ப்போம், டக்குன்னு போயிடுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நடக்கிறதுன்னு வந்துடுச்சுன்னா சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது. பார்க்கத்தால போகிறீங்க. பாருங்க ட்ரெயின் செம கூட்டம் வேணாம். சரியான ஒரு செம்ம அப்படியே நெலிஞ்சிக்கிட்டு வந்த வேண்டியதாக இருந்துச்சு. புளிஞ்சிருப்பானுங்க விட்டா. இங்கே மோஸ்ட்லி ட்ரெயின்கால செம்ம. ஆனால் 5 ரூபா தாங்க டிக்கெட்டு. எவ்வளோ 13 கிலோமீட்ரு. லோக்கல் ட்ரெயின் 5 ரூபா தான். நான் கன்சோலில் ஏறினா கன்சோல்லேருந்து இப்போ நெருவுக்கு வந்திருக்கேன். 5 ரூபா தான். எங்கள் அம்மா தான் பயந்துட்டு பையன் எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிடுவானோ அப்படின்னு கால் டாக்ஸி புக் பண்ண சொன்னாங்க. நான் அதெல்லாம் ஆகாது, எவ்வளோ கேஷ் செலவு பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கே எவ்வளோ டிக்கெட்டே 300 ரூபா, 313 ரூபா வித் ஜிஎஸ்டி. ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி பார்ப்போம். பாய் இல்லை, தேட்டருக்கு போயிட்டு நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுவேன். பாய். ரூட் மாதிரி வந்துட்டாங்க. தப்பான ரூட்டில் நடந்து போய் இப்போ 25 மினிட்ஸ் தான் இருக்குது படம் ஆனால் வருது, ஸ்டார்ட் ஆகிறது. சரி. வெல்கம் பேக். அவெஞ்சர்ஸ் படம் பார்த்து முடிச்சுட்டேன். கொஞ்சம் சீன்ஸ் பார்த்துருப்பீங்க. அப்படி சீன்ஸ் இல்லைன்னா நான் காப்பிரைட் கிளைமுக்காக போட்டிருக்க மாட்டேன். கூட்டத்தை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வாய் திணறுது. அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்குல்ல, செம்மையாக கட்டியிருக்கானுங்க. நிறைய இடம் இங்கே அப்பார்ட்மெண்ட் புதுசாக நல்லா தான் இருக்குது. லாஸ் பண்ணிப்போம். டு பி ஹானஸ்ட், சரியான படம். எப்படி என்ன ஸ்க்ரீன் பிளே, பங்கமான ஸ்க்ரீன் பிளே. நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கனால அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் கண்டினியூ பண்ணுவேன் டெஃபினட்டாக இந்த வீடியோவை. எப்படினாலும் நாளைக்கு இல்லை நாளைக்கு. ஓய் என்னது இருக்கு, கீழே விழுந்துருப்பேன் மக்களே. ரூட்டு கரெக்டாக தான் போகிற மாதிரி தெரியுது. முன்னாடி ஒரு கோயில் வேறு இருக்குது. காட்டுறேன். கோயில் தெரியுதா? அப்போ நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜுங்கிறத ஆண்டவன் காட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ கோயில் காமிச்சாங்க, அதுக்கு எதிர்க்கவே ஸ்லம்ஸ் இருக்கு. எப்படி அது பேர் வந்துச்சு அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் பாருங்களேங்க, அவங்க என்ன இப்போ கோயம்புத்தூர்லேயும் ஆக்சுவலி இருந்தாங்க, நிறைய குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களாம் இருக்க மாட்டாங்க. அந்த இடமே இப்போ வெற்றிடமாக தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, கிராஸ் பண்ணிட்டு போனாரா, அதனால தான் பேசலை. நம்மளாம் ப்ரிவிலேஜுங்க. 3 வேளை சோறு திங்குறோமா, எனக்கு கொஞ்சம் அதுவே ப்ரிவிலேஜ் தான். சரி நீ ரொம்ப பேசாத. படத்தை பற்றி பேசணும்னா தலைவர் மாசுங்க, ஆரா காந்த். அதுவும் அந்த டைலாக், என் வலி தண்ணீர் வலி. மோனே அதெல்லாம் சம சீன். அது ஊஞ்சல் சீனு. ஆப்வியஸ்லி நான் என்னன்னா, படம் ஆல்ரெடி நான் 10 வாட்டிக்கு மேலே பார்த்தாச்சு. நல்ல சீன் வரப்போல்லாம் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ண, இப்போ இந்த சீன் வரும், ரெக்கார்ட் பண்ண, கே சுரேஷ்குமார் வருவார், இப்போ ரெக்கார்ட் பண்ணு, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுலாம் அப்படி இல்லைல்ல, பார்ப்போம், கற்றுவோம், வந்துடுவோம். ஆனால் இப்போ நம்ம வந்திருக்கிறோங்கிறத காட்டுறதுக்கே ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல. சரி நான் ரொம்ப தத்துவ இல்லைலாம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். படையப்பா எஃபெக்ட்
படத்துல அவ்வளோ தத்துவங்கள் இருக்கு. நல்லா இருந்துச்சுங்க படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் நிறைய ஃபேன். நான் பாபாவே அவ்வளோ பிடிக்குங்க. கிராஸ் பண்ணாங்கன்னா நான் கொஞ்சம் அமைதியாயிருவேன், இன்ட்ரோவர்ட். கேமரா வேற ஒழுங்கா எனக்கு இருட்டா தெரியுது. பிரைட்னஸ் ஆன் பண்ணாமல் இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் எங்கே ஃபோக்கஸ் வைக்கவே தெரியல. அவ்வளோ ஃபோக்கஸ் ஆகுதானே தெரியல.